கர்த்தருடைய பரிசுத்த நாமும் மகிமைப்படுவதாக. என் அன்பின் சொந்தங்களை, கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்தினால் என் வாழ்த்தலை உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள், அவனுடைய பழக்க வழக்கங்கள், அவனுடைய வாயின் வார்த்தைகள், அவன் எப்படியாப்பட்டவன் என்பதை பிறர் அறிந்து கொள்ளுவான், நாமும் அறிந்து கொள்வோம். நம்மோடு ஒரு சிநேகிதன் வழக்கத்திலே இருந்தால் அவருடைய வாயின் வார்த்தைகள், அவருடைய கையின் கிரியைகள், தேவனுக்கு முன்பாக அவர் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நாம் அவருக்கு முன்பாக எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒருவருக்கு ஒருவர் அறிந்து கொள்ளலாம். நம் வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தையவே நம்மை மனிதர்களுக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை வெளிப்படுத்திவிடும். இங்கே தேவன் நமக்கு ஒரு அருமையான காரியத்தை வெளிப்படுத்துகிறார். கனி இன்னதென்று அவன் வாயின் வார்த்தையினால் அறியப்படும். இது நம் உன்னதிக்க மனிதன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நாம் பேசிடுவோமா, இல்லை அவர் நம்மை விட்டு கடந்து செல்லக்கூடிய அளவுக்கு நாம் பேசிடுவோமே என்பதை இந்த வாயின் வார்த்தையினால் அறிந்து கொள்ளலாம். இங்கே தேவன் நம்மோடு பகிர்ந்து கொள்கிற நற்செய்தியாகிய சுவிசேஷம் மத்தேயு 7வது அதிகாரத்திலே 13வது வசனத்திலே இருந்து வாசிக்கிறேன். இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவாயும் வழி விசாலவுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கவும் வழி நெருக்கவுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்திலே வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை செடிகளையும் முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளின் அத்திப்பழங்களையும் பறிக்கிறீர்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனிகொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஆமென். அவர்களுடைய கனிகளினாலே, வார்த்தையாகிய கனிகளினாலே, அவர்கள் கிரியையாக கனிகளினாலே, அவர்களுடைய பழக்கம் வழக்கங்களாகிய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். என் அன்பு சொந்தங்களே, தேவன் நம்மை எதற்காக அழைக்கப்பட்டார்? நாம் அந்த இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோமாக என்று நாமே ஒரு சுய பரிசோதனை பண்ணி பார்ப்போமே. இன்று எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால்
நமக்காக நம் வாசலை தேடி வந்த தெய்வம், நம் பாவங்களை சாமங்களை சுமந்து தீர்த்த தெய்வம், நமக்காக தன் ஜீவனையை கொடுத்தது தெய்வம். அது எதற்காக என்று சிந்திக்கக்கூடியவர்கள் ஒரு சிலராகவே இருக்கிறார்கள். ஏனென்றால் உபவாசித்து ஜெபித்து தேவனுடைய சமூகத்தினராக போகிற நம் சொந்தங்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும், அதுக்கு எங்களுக்காண்டி அந்த தடையை நீக்கும். நாங்கள் ஒரு ஐஸ்வர்யமான வாழ்க்கை வாழணும், அதற்கு தடையை மாற்றும். நாங்கள் படித்த படிப்புக்கு தக்கதான ஒரு வேறு வாய்ப்பை நாங்கள் பெற்று சமாதானமாக இந்த பூமியில் வாழ வேண்டும், அதற்கு உண்டான தடையை மாற்றும். எங்கள் விவாக காரியங்கள் தடையாயிருக்குமானால் அந்த தடைகளை மாற்றும். இதற்காகவா அவர் ஜீவனை கொடுத்தார்? இதற்காகவா வாசலை தேடி வந்தார்? இதற்காகவா பரமபிதாவும் மாமிசத்திலே மனிதகுமாரனாக வெளிப்பட்டார்? என் அன்பு சொந்தங்களே, நாம் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக, அக்கினி கடலை மூழ்கிவிடக்கூடாது என்பதற்காக அல்லவா நம்மளை தேடி வந்தார். நீங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் முன்பாக உங்கள் தேவையின் அல்லது அறிந்திருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வம் அல்லவா. அகைத்து பறவைகளை பாருங்கள், காட்டு புஷ்பங்களை பாருங்கள், அவைகளை பார்க்கிறோம் உங்களுக்கு பிழைப்போட்டுவது அதிக நிச்சயம் அல்லவா என்று வாக்கு கொடுத்த தெய்வம் அல்லவா. அந்த தெய்வத்தை பலவிதமான வசனிக்கிறீர்கள். உங்கள் கிருபை எங்களுக்கு போதுமப்பா என்று இனிமையாக பாடுகிறீர்கள். உம்மை விட்டால் எங்களுக்கு யாருமே இல்லையப்பா என்று பாடுகிறீர்கள். ஆனால் உங்கள் வழிகள் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா? ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? அழைத்த நோக்கம் என்னென்று அறியாத உணர்வற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காட்டு புஷ்பங்களை பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், இவர்களுக்கு பிழைப்பூட்டுவதை பார்க்கிறோம், உங்களுக்கு பிழைப்பூட்டுவது அதிக நிச்சயம் அல்லவா என்று வாக்கு கொடுத்தது அவரை. அந்த வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளாமல் உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிற நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ அதே உங்கள் வாயிலே வெளிப்படும். உங்கள் கனி இன்னதென்று உங்கள் வாயின் வார்த்தை என்னால் அறியப்படும். வெளிநாட்டுக்கு போகணும், இது வாயின் வார்த்தை. நாங்கள் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கணும், இது வாயின் வார்த்தை. நாங்கள் கையில் நிறைய சம்பளம் வாங்கணும், இதுதான் வாயின் வார்த்தை. உண்ண உணவும் உடுக்க விடையும் போதுமென்று இருங்கள், நான் உங்களுக்கு போதுமானவர் அல்லவா, நான் உங்களுக்கு நிறைவானவர் அல்லவா, உங்களுக்கு பரிபூர்ண நன்மையை நான் போஷித்து வழிநடக்க தேவன் அல்லவா. இதையெல்லாம் நீங்கள் வாய்நாள பேசுறீங்க சொல்கிறீங்க. ஆனால் அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறீர்களா? ஒப்பு கொடுத்தால் அழைத்த நோக்கம் நித்திய ராஜ்யத்திற்காக, அதற்காக நம் முழுமையாக ஒப்பு கொடுத்தால் அவர் நமக்கு உணவுமானவர் அல்லவா, உடையுமானவர் அல்லவா, ஜீவப்பும் ஜீவத்தண்ணீருமாகிய தெய்வம் அல்லவா. அதை விட்டு நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? இடுக்கமான வாசல் உடையை பிரவேசிப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்காமல், இடுக்கமான வாசல் உடையை போனால் கட்டளை முன்னே நிற்கும், கற்பனை முன்னே நிற்கும், நீதி நியாயங்கள் நம்மை முன்னே நிற்கும். இதன்படி தான் நீ வாழ வேண்டும் என்று நியாயப்புறமாக நமக்கு போதிக்கும். அது சற்று இடுக்கமாக இருக்கும். அதில் உள்ளே போய்விட்டால் அங்கே இருந்து ஆண்டவர் நம்மை அவர் வலகரத்தினால் அங்கே அழைத்து கொள்வார்.
இதை அறிந்து கொள்ளாமல் இந்த இடுக்கமான வாசலுக்குள்ளே போவதற்கு உங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்காமல் இந்த உலகத்திலே சம்பிரதாயமான வாழ்க்கை வாழ வேண்டும், சுகபோகமான வாழ்க்கை வாழ வேண்டும். இதற்காக தேவன் நம்மை அழைத்தார், இதற்காக ஜீவனை கொடுத்தார். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்திலே வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிட மாட்டார் என்று அவர்கள் பேசுவார்கள். அவர்கள் உதடுகளிலோ அவர்கள் எண்ணங்களோ காரியங்களோ உங்களை பட்சிக்கிற ஓநாய்கள் என்று நான் சொல்லலை. அவர்கிட்ட போவாங்க, ஏன் இப்படி சொன்னேன் அவன் பேசுதானேன்ட்டு அவர்கிட்ட போய் கேளுங்க. உங்கள் வழிகள் அப்படித்தான் இருக்கு. உங்கள் தேவை என்னது நான் அறிந்திருக்கிறேனே, நீங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் முன்பாக அறிந்திருக்கிறேன் என்று அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசி ஏற்றுக்கொண்டால், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் வார்த்தை கீழ்ப்படிந்தால், வெளிநாட்டுக்கு போகணும், நாங்கள் படித்த படிப்புக்கு வேலை வேணும், நாங்கள் நல்ல வீடு வாசல் எங்களுக்கு வேணும், சுகபோகமான வாழ்க்கை வாழணும், இதை அவர்கிட்ட கேட்பீங்களா? அப்போ வார்த்தை கீழ்ப்படியாமல் உலகத்துக்குள்ளாக போகிற வாழ்க்கை உங்களை வழிநடத்துகிறவர்களை பார்த்தவர் சொல்லுகிறார்கள். ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு வருகிற பட்சிக்கிற ஓநாய்கள் அவர்கள் உள்ளத்திலோ உங்களை பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். உண்மையான அந்த பரிசுத்த ஆவியானவர் வலுவிடத்திலே நிற்கிறார், நம்மோடும் அவரோடு இருப்பாரேயானால் நாம் எதை தேடுவோம்? இந்த உலகத்தில் இருக்கிற பாடு வேதனை நின்றன் எங்களுக்கு போதும், நித்திய ராஜ்யத்துக்கு எங்களை சீக்கிரமாக அழைச்சிட்டு கொண்டு போக சீக்கிரம் அங்கிட்ட வாடும் என்ன தெரியவா நம்ம ஒரு இடத்துலேயே முறையிடுவோம். ஆனால் நாம் இந்த உலக காரியங்களிலேயே மூழ்கி அதையே அவரிடத்தில் தேடிக்கொண்டிருக்கிற அப்படிங்கினால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். நம்மளை வழி நடத்தக்கூடிய மெய்ப்பொருள்கள், வழிபடத்திலே நிற்கிற ஊழியர்கள், போதகர்கள், அவருக்கு எதை அவங்க வாழ்ந்து வருதோ அதைத்தான் அவங்க வெளிப்படுத்துவாங்க. முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறீர்களாக பறிக்க முடியுமா? திராட்சை பழத்து நம்ம முச்செடியில், சூறச்செடியில், கல்லில் பழம் பறிக்க முடியுமா? அவளுக்கு ஒப்பாக இவர்களை வெளிப்படுத்துகிறார். அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனி கொடுக்கும் என்றார். இந்த வார்த்தைக்கு ஏற்றுக்கொண்டு நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறது, எங்கள் ஜீவனுமாய் இருக்கிறது, ஜீவ சுவாசமாய் இருக்கிறது, எங்கள் உணவும் உடையுமாய் இருக்கிறேன், நீங்கள் போதும், உம்முடைய சமூகம் எங்களுக்கு போதும், உம்முடைய கட்டளை கற்பனைக்கு முன்பாக நாங்கள் பயந்து நடுங்கினே நிற்கிறோம், எங்களை விட்டு விலகி சென்று விடாதையும் என்னது அவர் சமூகத்திலே முழங்கால்களை முடங்கி தலைகளை தாழ்த்துவதே தனக்கும் பிறருக்கும் கொடுக்கின்ற நல்ல கனி கொடுக்கக்கூடிய மரம். நாம் இப்பொழுது எந்த கனியை கொடுக்கிறோம், எந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மந்தையை நித்திய ராஜ்யத்துக்கு நேராக வழி நடத்துகிறோமா? இல்லை நம்முடைய வழிகளிலே அவர்களை நடத்துகிறோமா? தேவனுடைய வழிகளிலே நடத்துகிறோமா? நம் சுய வழிகளிலே
அவர்களை நடத்துகிறோமா? நல்ல கனியோடு அதுவும் வரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். என் அன்பு சொந்தங்களே, தேவனுக்கு முன்பாக எச்சரிக்கையாயிருங்கள். ஆசீர்வாதம் இது ஒரு மாயமான ஒரு வார்த்தையை நீங்கள் உங்கள் கையிலே எடுத்திருக்கிறீர்கள். ஆசீர்வாதம் என்றால் தேவனுக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்தால் தேவன் நம்மிடத்திலே வாசம் பண்ணுவார். பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வாசம் பண்ணி வழி நடத்துவார். அதுவே ஆசீர்வாதம். நீங்கள் பலவிதமான மாய உபாய தந்திரங்களை ஜனங்கள் மத்தியில் வெளிப்படுத்தி உங்களை ஆசீர்வாதம் என்றால் யார் பட்னியாக இருக்கீங்க சொல்லுங்கள், யார் உடை இல்லாமல் இருக்கிறீங்க சொல்லுங்கள், யார் கையில் பணம் இல்லாமல் இருக்கிறீங்க சொல்லுங்கள். எல்லாருக்கிட்டும் எல்லாம் நிறைவாக தேவன் தந்திருக்கிறார். இது காணாதுன்ட்டு இன்னும் நாங்கள் உம்முடைய கரத்திலிருந்து வெளிநாட்டுக்கு போகணும், படித்த படிப்புக்கு வேலைக்கு போகணும், கட்டின வீட்டு பெருசாக கட்டணும், நாங்கள் பிறர் மதத்திலே பேரும் மூலமாக வாழணும், இதுக்காக நம்மை அழைத்தார். இதுதான் நல்ல கனி கொடுக்கக்கூடிய மரம். கனி நல்ல கனி கொடுக்கிற ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். என் அன்பு சொந்தங்களே, யாரையும் காயப்படுத்தி கஷ்டப்படுத்த மன நோகடிக்க வேண்டும் என்று அடிமைக்கு விருப்பம் இல்லை. இந்த அடிமையை நடத்துகிறான், போஷிக்கிறான், உடுத்து வைக்கிறான். நான் என்னை பற்றி பெருமைப்படுத்தி பேசுவதற்கு உங்களுக்கு முன்பாக எம்மாத்திரம் எனக்கு ஒரு போதுமானவராக இருக்கிறார், நிறைவானவராக இருக்கிறார். பரிபூர்ண நன்மையினால் என்னை நிரப்புகிறார். யாரிடத்திலும் சென்று என் தேவைகளுக்காக கைகளை நீட்டாமல் எனக்கு அங்கங்கே அவருடைய சொந்தங்களை வைத்து அவர்கள் மூலமாக நான் கேட்காமல் எனக்கு உதவி செய்யக்கூடிய பரிசுத்தவான்களை நீதிமான்களை வைத்திருக்கிறார். ஊழியத்துக்கு போகிறேன், யாருக்கிட்டையாவது போய் எனக்கு ஏதாவது தாங்க, நான் இதுவரைக்கும் கேட்டது கிடையாது, இனிமேல் கேட்க போகிறது கிடையாது. நான் என்னை அழைத்துவார். எனக்கு உண்மையில் உள்ளவராக இருக்கிறார், என்னை போஷிக்கிறார், என்னை உடுத்து வைக்கிறார். நான் போட்டிருக்கேன் என்ன சட்டை, நான் காசு கொடுத்து வாங்கலை. இந்த மைக்கு வச்சுருக்கேன், இதை நான் காசு கொடுத்து வாங்கலை. என் கையில் பணம் என்றால் என்ன வந்து பாஸ்புக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆனால் நிறைவான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நமக்கு போதுமே. நாம் தேவனிடத்திலே செல்லுங்கள், அதுதான் ஆசீர்வாதம். தேவனுடைய வார்த்தைக்கு செய்து கொடுங்கள், அதுதான் ஆசீர்வாதம். அவருக்கு கட்டளை கற்பனைக்கு தலைகளை தாழ்த்தி பயந்து நடுங்குங்கள், அதுதான் ஆசீர்வாதம். அவருக்கு முன்பாக முழங்கால்களை முடங்குங்கள், அவர் உங்களை வரும் நாட்களிலே வலது பாரஸ்திலே நிறுத்துவார், அதுவே ஆசீர்வாதம். அதை விட்டுட்டு எங்களை ஆசீர்வதியும் எங்கள் சபையை ஆசீர்வதியும், சபை மக்களை ஆசீர்வதியும். நல்ல நீட்டான ட்ரெஸ்ஸோடு வந்து நிற்கிறீங்க, முகம் மலர்ச்சியோடு வந்து நிற்கிறீங்க. உங்களுக்குள்ளாக இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் உணரற்றவர்களாக இருக்கிறீர்கள். பலிபீடத்துக்கு வந்தால் பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றால் நீங்கள் பலிபீடத்துக்கு வர முடியாது. அதை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த பரிசுத்த வேதகாமத்தை கையிலே எடுப்பதற்கு நமக்கு உரிமை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரே என்னோடு தேவன் உறவாடு, என்னோடு சம்பாதித்து கொள் என்று
நம்மோடு இருக்கிற அப்படின்னா மட்டுமே இதை நாம் கையில் எடுக்க முடியும். அதை விடுத்து பரிசுத்த ஆவியானவரே எங்களிடத்தில் வாரும். என்னைக்கு அவரை நீங்கள் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த நொடியே நீங்கள் மனம் திரும்பும் அந்த நொடியிலே உங்களிடத்திலே அவர் வாசம் பண்ணுகிறார். அதுவே ஆசீர்வாதம் என்று அதுக்கு உணர்வடையாமல் இன்னும் உலக காரியங்கள், உலக சமுதாயங்கள், உலக வழிபாடுகள் அதிலே நாம் போய்கொண்டு இருந்தால் நாம் பிறருக்கு நற்கனியாகிய ஆண்டவருடைய அன்பை கொடுக்க முடியாது. அது நல்ல கனி கொடுக்க வேண்டுமானால் நம்ம ஆண்டவரை அண்டிக் கொள்ளுங்கள், அதே கனி. ஆண்டவரை போங்கள், அதுவே கனி. அவருடைய சமூகத்தேடி முழங்கால்களை முடங்கி துதித்து பாடுங்கள், அதுவே நாம் கொடுக்கும் கனி. இந்த கனியை நாம் பிறருக்கு கொடுப்போம், நாமும் அனுபவிப்போம். தேவன் நம்மோடு இருந்து வழி நடத்துவார். ஆமேன், ஆமேன்.